அனைவருக்கும் வணக்கம். துலா ராசி துலா லக்னத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ராசி இந்த லக்னத்தின் அதிபதினு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். இந்த ராசியின் சின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தராசு, நீதி தேவதை தராசு பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக பேசுவாங்க. கரெக்டாக அதாவது சனி பகவான் இதில் இந்த ராசியில் உச்சமாவார். கரெக்டாக பேசுவாங்க அப்படிங்கிற அமைப்பு. இது சரராசி அப்படிங்கிறதுனால நல்லா வேகமாக பேசுவாங்க. காற்று ராசி அப்படிங்கிறதுனால நல்லா வேகமாக பேசுவாங்க. சரராசி அப்படிங்கிறது இது ஐப்பசி மாதத்தில் மழை காலத்தில் வர காற்று ராசிங்கிறதுனால இவங்க நல்லா அழகாகவும் பேசுவாங்க. ஏன்னா அது இதமான காற்றாக இருக்கிறதுனால நல்லா அழகாக பேசுவாங்க, நல்லா இதமாகவும் பேசுவாங்க. நல்லா கேட்குறதுக்கு நல்லா இருக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி. அதாவது நல்லா கொஞ்சம் நேரம் கேட்கலாம், பேசலாம். சிலர்லாம் பேசுனாங்கன்னா ஏன்டா உங்களாம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்களாம் பேசுனாங்கன்னா கொஞ்சம் நேரம் இன்னும் கேட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் பேசுவாங்க. அப்படிங்கிறது நல்லா கரெக்டாகவும் பேசுவாங்க அப்படிங்கிற அமைப்பு. ஆனால் என்ன இவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசியின் அதிபதியானவர் இந்த ராசிக்கு அதிபதி 8க்கு அதிபதியாக 6ஆம் இடத்துல உச்சமாகிறதுனால இவங்க ஏதோ ஒரு இடத்துல சண்டை போடுற இடத்துலையோ இல்லை இவங்க யாருக்காச்சும் கடன் வாங்கி கொடுக்குறதுலையோ கடன் வாங்குறதுலையோ பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வந்துடும். இப்போ சண்டை போடுற இடத்துல போய் நின்னாங்கன்னா இவர் சும்மா தான் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பார், ஆனால் இவரையும் இழுத்துக்குவாங்க அப்படிங்கிற அமைப்பு. யாருக்காச்சும் கடன் வாங்கி கொடுத்தனாலும் சண்டை சச்சரவுகள் வரும், இல்லை கடன் வாங்கியிருந்தாலும் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற. ஆனால் சமாளிச்சிருவார். ஏன்னா 6ஆம் இடத்துல உச்சமாகுது இல்லையா, சமாளிச்சிருவார் அப்படிங்கிற அமைப்பு. இந்த 6ஆம் இடத்துக்கு இவங்க லக்னாதிபதி உச்சமாகிறதுனால ஏதோ ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஏதோ ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற அமைப்பு. தாய் மேலே நிறைய பிரியம் கொண்டவராக இருப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா 4-5 சனி பகவான் இந்த ராசியில் உச்சமாவார். அப்படிங்கிறதுனால தாய் மேலே நல்ல பற்றுள்ள மனிதராக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நிச்சயம் சொல்லலாம். அடுத்து இன்னொரு பதிவில் இன்னொரு விஷயத்தோடு வருவோம். நன்றி, வணக்கம்.